I'm Groot. Welcome to my channel. Let's go to the story. ஒரு அழகான கிராமத்தில் ஒரு சின்ன வீடு இருந்தது. அந்த வீட்டில் 4 பேர் வாழ்ந்தார்கள். அவர்கள் அப்பா ரமேஷ், அம்மா லதா, அண்ணன் கண்ணன், தங்கை மித்ரா. அவர்கள் ரொம்ப அன்பான குடும்பம். காலை எழுந்தவுடன் அம்மா லதா சொல்லுவாள், குட்டீஸ் எழுந்திருங்கள், ஸ்கூலுக்கு நேரமாகுது, இன்று நல்ல நாள். கண்ணன் உடனே படுக்கையிலிருந்து தாவுவான். மித்ரா தூக்கத்தோடு சொல்லுவாள், அம்மா இன்னும் 5 நிமிஷம். அப்பா சிரித்துக்கொண்டே, சரி சரி, ஆனால் பல் துலக்க மறக்காதீங்க. குழந்தைகள் பல் துலக்க அம்மா உதவுகிறாள். அப்பா சிரித்துக்காக்கொண்டே கேலி செய்கிறார். அனைவரும் சேர்ந்து மேசையில் உட்கார்வார்கள். அம்மா செய்த சூடான இட்லி மற்றும் சாம்பார் சாப்பிடுகிறார்கள். அப்பா சொல்வார், ஒன்றாக சாப்பிட்டா குடும்பம் இன்னும் நெருக்கமாயிருக்கும். அனைவரும் சந்தோஷத்துடன் சிரிக்கிறார்கள். அம்மா கிச்சனில் குழந்தைகளுக்கும் கணவருக்கும் லஞ்ச் பாக்ஸ் தயார் செய்தாள். அப்பா சாப்பாட்டின் வாசனை நல்லா இருக்கு என்றார். அம்மாவும் அப்பாவும் குழந்தைகளுக்கு பள்ளிக்கூட உடையை மாற்ற உதவுகிறார்கள். பின்பு அப்பாவும் வேலைக்கு செல்ல தயாராகினார். ஆபீஸ் சென்று என்னென்ன வேலை செய்ய வேண்டும் என்பதை தனக்குத்தானே பேசிக்கொண்டார். லதா குழந்தைகளுக்கும் கணவருக்கும் கையை அசைத்து டாட்டா காட்டினாள். கண்ணனும் மித்ராவும் அப்பாவுடன் வாகனத்தில் பள்ளிக்கு செல்கிறார்கள். அப்பா ஆபீஸில் கணினி முன் வேலை செய்கிறார். அவர்கள் போன பின் அம்மா வீட்டை சுத்தம் செய்வாள், வீட்டை பெருக்குவாள், துடைப்பாள், துணிகளை மிஷினில் துவைப்பாள், குழந்தைகளின் அறையில் உள்ள பொம்மைகளை சுத்தம் செய்வாள். லதா மதிய வேலை ரமேஷுக்காக கிச்சனில் சமையல் செய்கிறாள். மதியம் லதாவும் ரமேஷும் பிரியாணியை ரசித்து உண்கிறார்கள். லதா ரமேஷிடம் உணவு எப்படி இருக்கு என்று கேட்கிறாள். ரமேஷ் அருமையாக உள்ளது என்று சொன்னார். குழந்தைகளும் பள்ளியில் இருந்து வந்து விடுகிறார்கள். லதாவும் ரமேஷும் குழந்தைகளுக்கு பள்ளி உடையை மாற்றி விடுகிறார்கள். பிறகு அனைவரும் சேர்ந்து மகிழ்ச்சியுடன் பிரியாணியை உண்கிறார்கள். லதா சாப்பிட்ட அனைத்து பாத்திரங்களையும் சமையலறையில் கழுவுகிறாள். பிறகு ரமேஷும் லதாவும் சேர்ந்து குழந்தைகளுக்கு வீட்டு பாடம் எழுத உதவுகிறார்கள். நல்லா படிங்க, நல்லா நடந்து கொள்ளுங்க. வீட்டு பாடம் முடித்த பின் குழந்தைகள் தோட்டத்தில் விளையாடுவார்கள். ரமேஷும் அவர்களோடு விளையாடுவார். அம்மா தேநீர் கொண்டு வருவாள். அந்த நேரம் முழுக்க சிரிப்பு சத்தம். இரவு சிறிது நேரம் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து மகிழ்ச்சியுடன் தொலைக்காட்சியை பார்த்தனர். பிறகு அனைவரும் மகிழ்ச்சியுடன் நிலா ஒளியை பார்த்து கொண்டு இரவு உணவு சப்பாத்தி மற்றும் சிக்கன் கிரேவி உண்ண ஆரம்பித்தார்கள். தூங்கும் நேரம் வந்துவிட்டது. குழந்தைகள் தன் அறைக்கு சென்றார்கள். மித்ரா கேட்பாள், அம்மா ஒரு கதை சொல்லுங்க. லதா குழந்தைகளுக்கு கதை சொல்கிறாள். ரமேஷ் சிரித்தபடி அருகில் அமர்ந்திருக்கிறான். அம்மா நாளையும் கதை சொல்லுவீங்களா? அம்மா சிரித்துக்கொண்டே நிச்சயமா என்றாள். பின் குழந்தைகள் தூங்கினார்கள். லதாவும் ரமேஷும் அவர்களை சிரித்தபடி ரசித்தார்கள். ரமேஷ் லதாவிடம் சொல்கிறார், அன்பு இருந்தா எந்த வீடும் சொர்க்கம்தான். பின்பு லதாவும் ரமேஷும் அவர்களின் அறைக்கு சென்று உறங்கினார்கள். கதையின் பாடம், குடும்பம் என்றால் அன்பு. அனைவரும் ஒன்றாக இருப்பதே பெரிய செல்வம். சிறிய வீடு பெரிய சந்தோஷம். Thanks for watching. Please like, share and subscribe.